ஆறுதலா 2 வார்த்தை சொன்னா கூட அது வந்து கரெக்ட். ஒரு பெரிய வந்து ஒரு பலமா இருக்கும். இங்க ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்ல. மனைவியும் இல்ல. இத தாண்டி வந்து ஒரு 3வது மனிதர கூப்பிட்டு வச்சுலாம் சொல்ல முடியாது. தன்னை புரிந்து கொண்டவர்கள், தன் மீது அன்பு செலுத்துபவர்கள், தன் மீது பாசமாக இருப்பவர்கள் கிட்ட மட்டும் தான் நாம சில விஷயங்கள பகிர்ந்துக்க முடியும். சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறவு வேணும். அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த உறவாவுமே இருக்கக்கூடாது. அதாவது மனைவியா இருக்கக்கூடாது, பிள்ளைகளா இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பியா இருக்கக்கூடாது, அம்மா அப்பா இருக்கக்கூடாது. அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறவு வேணும். சரிங்களா? எந்த ஆதாய நோக்கமும் இருக்கக்கூடாது அந்த ம். உறவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தடவ ரேவதி பேசும்போது சொன்னாங்க. ரேவதி வந்து அவங்க பெண்ணை குறித்து சொன்னாங்க. நான் பொதுவாவே சொல்றேன் நான். பெண், ஆண் சொல்லி தனியா பார்க்க வேண்டாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள் அதாவது இந்த ரத்த உறவுகள் இல்லாத ஒரு உறவு இருக்கணும். இல்ல ரத்த உறவு இல்லனா கூட இந்த பந்தங்கள் இல்லாத ஒரு உறவு. உறவுகளற்ற உறவு. அப்படி ஒரு உறவு வேணும். தன் கஷ்டங்கள எல்லாத்தையும் வந்து ஆத்மார்த்தமா கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும். அந்த உறவு இருந்துச்சுன்னா, இந்த தற்கொலைலாம் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன். ம். ரொம்ப உத்தரவாதமா சொல்றேன். இந்த தற்கொலைகளே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கஷ்டங்கள கேட்கக்கூடிய ரத்த உறவு, பந்தங்களற்ற உறவு, மனைவி, மகள், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, அவன் இவன் எல்லாம் இருக்கிறானுங்க இல்லையா? ஒரு நண்பன் மாதிரி. யாருமே நண்பன் கூட இருக்கக்கூடாது. நட்பு கூட இருக்கக்கூடாது. நீங்க சொல்றீங்க நட்புனா, நட்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 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 உள்ள காலகட்டத்தில வேற மாரி ஆயிடுச்சு. நட்பு கூட சொல்லக்கூடாது. அதுக்கு பேரே இருக்கக்கூடாது அந்த உறவுக்கு. நட்புன்னு கூட இருக்கக்கூடாது. தனக்காக மட்டுமே இப்ப நண்பன் இருக்கிறாருன்னா, அவருக்கு இன்னொரு 2, 3 நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? ம். தனக்காக மட்டுமே வந்து தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய